வணக்கம். சில பேருக்கு மட்டும் பாருங்களேன், அவங்க நினைச்சது சொன்னது எல்லாம் அப்படியே நடக்குது. ஆமா. பிரபஞ்சமே அவங்களுக்காக வேலை செய்யற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா நம்மகிட்ட வரும்போது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்கள் கடைசி நேரத்துல கை நழுவி போகுதே, அது ஏன்? ம், நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள் இந்த கேள்விக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தை காட்டுது. அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஒரு மொழி இருக்கு, ஆனா அது வார்த்தைகள் கொண்ட மொழி இல்ல. கரெக்ட். அது உணர்வுகளையும் அதிர்வுகளையும் மட்டுமே புரிஞ்சுக்கிற ஒரு மொழின்னு சொல்லுது. அப்போ நாம அந்த மொழியில சரியா பேசாததுதான் பிரச்சனையா? சரியா சொன்னீங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இன்னைக்கு நாம இத பத்தி தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறோம். பிரபஞ்சம்ங்கிற இந்த பெரிய சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, ஆமா, நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் எல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையை உருவாக்குது, அவர் முக்கியமா பிரபஞ்சத்தோட அந்த ரகசிய மொழிய நாம எப்படி கத்துக்கிட்டு நமக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்குறதுன்னு பார்க்கலாம். சரி. இந்த குறிப்புகளோட முதல் பாயிண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிரபஞ்சம் நம்ம தேவைகளையோ வேண்டுதல்களையோ கேட்காது. அது நம்மளோட அதிர்வுகளை, அதாவது வைப்ரேஷன்ஸை மட்டும்தான் உணரும் சொல்லுது. சிம்பிளா சொன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆகுறீங்க. என்கிட்ட பணம் இல்லன்னு நாம திரும்ப திரும்ப நினைக்கும்போது நாம பிரபஞ்சத்துக்கு இன்மைங்கிற ஒரு சிக்னலா அனுப்புறோம். பிரபஞ்சமும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி, சரி இன்னும் அதிக இன்மையும் உனக்கு தரேன்னு சொல்லுது. ஆமா, இத ஆற்றல் விதி, அதாவது லா ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கு. அது சும்மா வாயிலிருந்து வர்ற சத்தம் இல்ல, அது நம்ம முழு உடம்பிலிருந்தும் மனசிலிருந்தும் வர்ற ஒரு ஆற்றல் அலை. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில குறைகள் தீரவே தீராமே இன்னும் அதிகமாயிட்டே போறத நம்ம பாக்குறோம். அவங்க தங்களுக்கு தெரியாமலே அந்த எதிர்மறை ஆற்றல் அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம அனுப்புற வார்த்தைகளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஆற்றல் எங்கிருந்து உருவாகுது? சும்மா வாயிலிருந்து மட்டும்தானா, இல்ல அதுக்கும் ஆழமான காரணம் இருக்கா? ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு நான் சொன்னாலும் மனசுக்குள்ள நான் சோகமா இருந்தா பிரபஞ்சம் எதை எடுத்துக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இங்கதான் நம்ம ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ள வருது. சரி, நம்ம கிட்ட ரெண்டு மனம் இருக்கு. ஒன்னு நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது யோசிக்கிற தர்க்க மனம், கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஆழ்மனம். இந்த தர்க்க மனம் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. அதுக்கு கேள்வி கேட்க தெரியும், சந்தேகப்பட தெரியும். நீங்க நான் வெற்றியாளன்னு சொன்னா அது உடனே பொய் சொல்லாத, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை தோத்துருக்குன்னு பழைய கணக்கை எல்லாம் எடுத்து வைக்கும். அப்போ இந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம நல்லதுக்கு இல்லையா? அது நம்மள பாதுகாக்க முயற்சி பண்ணுது. ஆனா அதுக்கு பழைய நம்பிக்கைகளை மட்டும்தான் பாதுகாக்க தெரியும். ஓ, சின்ன வயசுல இருந்து உன்னால முடியாது, நம்ம ராசி அவ்வளோதான்னு நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சிருக்கோம். சரி, அந்த பழைய ப்ரோக்ராம மாத்தாம மேலோட்டமா நீங்க எவ்வளவுதான் பாசிட்டிவா பேசினாலும் உள்ள இருந்து வர்ற அந்த பழைய சிக்னல் தான் ரொம்ப வலிமையா இருக்கும். பிரபஞ்சம் அந்த ஆழமான சிக்னலை தான் பிடிக்கும். ஒரு நிமிஷம், இது கேக்குறதுக்கு கொஞ்சம் மந்திரம் சொல்ற மாதிரி இல்லையா? இத நம்பாத ஒருத்தருக்கு இது எப்படி வேலை செய்யும்னு புரிய வைக்க முடியுமா? ஏன்னா சும்மா ஒரு வரிய திரும்ப திரும்ப சொல்றதுல என்ன மாறிட போகுது? நல்ல கேள்வி. இது மந்திரம் இல்ல, இது ஒரு உளவியல் நுட்பம். நம்ம தர்க்க மனம் இருக்குல்ல, அந்த செக்யூரிட்டி கார்டு, ஆமா, அது ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை எதிர்த்து போராடாது. நீங்க ஒரு விஷயத்த ஒரு 10-20 முறை சொல்லும்போது அது என்ன இது விளையாட்டுன்னு உஷாரா இருக்கும். சரி, ஆனா நீங்க விடாம ஒரு 50-60-100 முறை சொல்லும்போது அது சோர்வாகி சரி சரி நீ என்னமோ சொல்லிக்கோன்னு வழிய விட்டுடும். ஓ, அப்போ அது சரண்டர் ஆயிடுதா? ஆமா, அந்த நொடியில தான் ஆழ் மனசோட கதவு திறக்குது. நீங்க சொல்ற புதிய கருத்து நேரா உள்ள போய் பழைய ப்ரோக்ராம மாத்தி எழுத ஆரம்பிக்குது. ஓ, அப்ப இது வெறும் பாசிட்டிவா பேசுறது மட்டும் இல்ல, இது நம்ம மூளையோட சிஸ்டத்தை ஹேக் பண்ற மாதிரி ஒரு விஷயம். கரெக்டா? மிக சரியா சொன்னீங்க. இதுக்கு நரம்பியல் விஞ்ஞானமும் நியூரோ சயின்ஸும் ஒரு விளக்கம் கொடுக்குது. அது என்ன? இத ஒரு புல்வெளியில நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க முதல் தடவை நடக்கும்போது லேசா ஒரு தடம் பதியும். ஆனா அதே வழியில தினமும் 100 தடவை நடந்தா என்ன ஆகும்? அங்க தெளிவான ஒரு பாதை உருவாகிடும். கரெக்ட். அதுக்கப்புறம் நீங்க யோசிக்காமலே உங்க கால்கள் அந்த பாதையில தான் போகும். அதே மாதிரி தான் ஒரு நேர்மறையான எண்ணத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க மூளையில ஒரு புதிய நரம்பியல் பாதை, அதாவது நியூரல் பாத்வே உருவாகுது. ஆஹா, அந்த பாதை வலுவாக ஆக உங்க இயல்பான சிந்தனையே நேர்மறையாக மாறிடும்.
இப்போ நமக்கு டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த 100 முறை சொல்றதுக்கு எந்த வார்த்தைகளை வேணா பயன்படுத்தலாமா? இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஃபார்முலா இருக்கா? இந்த குறிப்புகள்ல ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆமா, வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குறிப்புகள்ல சொல்ற வாக்கியம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பிரபஞ்சம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் அதன் சமிக்கைகளை பார்க்கிறேன், அவற்றை வரவேற்கிறேன். ஆமா, நிச்சயமா. சரி. முதல் பகுதி, பிரபஞ்சம் எனக்காக அதிசயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன் நடக்கும்னு எதிர்காலத்துல சொல்லாம நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நிகழ்காலத்துல சொல்லணும். ஏன்னா உங்க ஆழ் மனசுக்கு காலம் கிடையாது, அதுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் புரியும். நடக்கும்னு சொன்னா அது எப்ப நடக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கும். ஓ, ஆனா நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்க உறுதியா சொல்லும்போது அந்த விஷயம் இப்போதே உண்மைங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறீங்க. இதுதான் முதல் படி, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓகே. அடுத்தது, நான் அதன் சமிக்கைகளை பார்க்கிறேன். இது எதுக்கு? பிரபஞ்சம் உங்களுக்கு அதிசயங்களை வாய்ப்புகளா சின்ன சின்ன நல்ல விஷயங்களா அனுப்பும். ஆனா நீங்க அதை பார்க்க தயாரா இல்லைன்னா அது உங்க கண்ணுக்கே தெரியாம போயிடும். சரிதான். நான் பார்க்கிறேன்னு சொல்றது மூலமா நான் ரெடியா இருக்கேன், என் கண்ணை திறந்து வச்சிருக்கேன்னு பிரபஞ்சத்துக்கு சொல்றீங்க. இதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். மூணாவதா, அவற்றை வரவேற்கிறேன். இது நன்றி சொல்ற மாதிரி இருக்கே. கரெக்ட். இது முன்கூட்டியே நன்றி சொல்றது. ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது கிடைச்ச மாதிரி நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும்போது உங்க அதிர்வுகள் ரொம்ப உயர்வான நிலைக்கு போகுது. ஆமா, நன்றி உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை ஈர்க்கிற மிக சக்தி வாய்ந்த காந்தம். ஆக இந்த வாக்கியத்துல நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளுதல், நன்றி மூணுமே இருக்கு. வாவ், சிம்பிளான ஒரு வரியில இவ்ளோ அர்த்தம் இருக்கா? சரி, இதை எப்போ எப்படி செய்யணும்? சும்மா மனசுக்குள்ள நினைச்சா போதுமா? இன்னும் சிறப்பா செய்ய சில வழிகள் இருக்கு. காலையில நாம முழுசா விழிக்காத நைட்ல தூக்கம் வர்ற அந்த அரைமயக்க நிலை இருக்குல்ல, ஆமா, அந்த மந்தமான நிலை. அதத்தான் ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ம மூளையோட தர்க்க ரீதியான அந்த செக்யூரிட்டி கார்டு கொஞ்சம் அசந்திருப்பாரு. ஓஹோ, அதனால நீங்க சொல்ற கருத்துக்கள் எந்த தடையும் இல்லாம நேரா ஆழ்மனசுக்கு போய் சேரும். அதனால காலையில எழுந்த உடனும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இதை செய்யறது ரொம்ப பலன் வரும். அப்போ வெறும் வார்த்தைகளை இயந்திர மாதிரி சொல்லக்கூடாதா? நிச்சயமா கூடாது. அதுதான் நிறைய பேர் செய்யற தவறு. அந்த அதிசயம் நிஜமாவே நடக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா இருக்குமோ அந்த உணர்வோட சொல்லணுமா? ஆமா, அந்த உணர்வை நீங்க முழுசா உள்வாங்கி சொல்லணும். உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் அந்த நம்பிக்கைய உணரணும். 100 முறை சொல்லி முடிச்சதும் மனசார நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். பிரபஞ்சம் அமேசான்ல ஆர்டர் பண்ற மாதிரி அடுத்த நாள் டெலிவரி கொடுக்காது. அது உங்க நோக்கத்தோட உறுதியை சோதிக்கும். இங்க விதை உதாரணம் ரொம்ப பொருந்தும். ஒரு விவசாயி விதைய விதைச்சிட்டு 2 நாள்ல செடி வரலன்னு மண்ணை தோண்டி பார்த்தா என்ன ஆகும்? அந்த விதை செத்து போயிடும். அதே மாதிரிதான் நாமளும் நம்பிக்கைங்கிற தண்ணிய ஊத்தி பொறுமையா காத்திருக்கணும். 7 நாள். நம்மள சால பேர் ஒரு புது பழக்கத்தை 2 நாள்லயே விட்டுருவோம். ஜிம்முக்கு வாரம் போற மாதிரி தான் இதுவும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு முதல் அதிசயத்தை வெளி உலகத்துல காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளதான் நிகழ்த்தும். அப்படியா? ஆமா, இத நிறைய பேர் கவனிக்கிறது இல்ல. ஒரு வாரம் இதை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன அமைதி வர்றத உணர்வீங்க. முன்னாடி மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஓ, அந்த உள் மாற்றம் தான் முதல் சமிக்கை. உள்ள மாற்றம் தொடங்கிடுச்சு, வெளியே சீக்கிரம் நடக்கும்னு பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற மெசேஜ் அது. அந்த முதல் சமிக்கையை நீங்க குருத்துச்சிட்டீங்கன்னா உங்களால தொடர்ந்து செய்ய முடியும். அப்போ விடாமுயற்சி தான் முக்கியம். அதனால குறைஞ்சது ஒரு 7 நாட்கள்ல இருந்து 21 நாட்கள் வரைக்கும் இதை விடாம செய்யணும். ஆக இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தா, நம்ம வாழ்க்கையை மாத்துற சாவி நம்ம கிட்டேயே தான் இருக்கு. அது நம்மளோட வார்த்தைகள்ல இல்ல, வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற உணர்வுல, அந்த அதிர்வுல இருக்கு. கரெக்ட். பழைய நம்பிக்கைகளை உடைச்சு புதிய நம்பிக்கைகளை ஆழ் மனசுல பதிய வைக்கிறதுக்கு விடாமுயற்சியும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். நாம என்ன அலைவரிசையில பயணிக்கணும்னு நாம தான் முடிவு செய்யணும். சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த குறிப்புகள் எல்லாம் பிரபஞ்சத்தோட சமிக்கைகளை பார்க்கணும்னு சொல்லுது. ஆமா, ஒருவேளை அந்த சமிக்கைகள் உங்களுக்கு வெளியே கிடைக்கிற ஒரு வேலையாவோ பணமாவோ மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களா இருக்கலாம் இல்லையா? எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். முன்னாடி ஒருத்தர் உங்களை கோவப்படுத்தினா உடனே கப்புவீங்க. ஆனா இப்போ அதே விஷயத்துக்கு அமைதியா பதில் சொல்றீங்கன்னா அது ஒரு சமிக்கை. ஒரு விஷயத்த பார்த்து முன்னாடி பயப்படுவீங்க, ஆனா இப்போ கொஞ்சம் நம்பிக்கையோட அதை எதிர்கொள்றீங்கன்னா அதுவும் ஒரு சமிக்கை தான். ஒருவேளை இதுதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுற முதல் மொழியா இருக்குமோ?
யோசிச்சு பாருங்க.